இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு நிக்க போறாரு. அவருக்கு மக்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கிறத விட ரசிகர்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கதா நான் கருதுறேன். ஆனா நிறைய உமன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களோட கருத்தா இருக்கலாம். இல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் ஒரு தனிப்பட்ட மருந்து. நான் ஒரு ஆளை என்னோட இதுல நினைச்சிருக்கலாம். அவங்க அந்த மாதிரி ரசிகர்களோட இதுவா இருக்கலாம், இல்லை அவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கலாம். ஒரு பிரச்சாரத்துல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல வந்து 4 முனை போட்டிலாம் இல்ல, இருமுனை போட்டி மட்டும் தான், ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே அப்படின்றாரு. அவர் வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்ப்பு கொடுப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவருக்கான ஓட்டு அவருக்காக இருக்கும். பட் மக்கள் என்ன முடிவு பண்றாங்கிறத விட அதுதான் முக்கியம். அவருக்கு எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது சீமானை விட 1 மடங்கு கூடுதல் வாக்கு பெறுவாருங்கிற நம்பி இருக்கு. அந்த அளவுக்கான இது இருக்கு. அதுக்கான காரணம் வந்து ரசிகர்கள் அப்படிங்கிறத என்னோட கருத்து. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இதேதான் சீமானு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 16 வருஷமா நான் உழைச்சிட்டு இருக்கேன், ஆனா இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, எல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்துல கேட்டிருக்காரு. ஆமா, அவரு பொறுத்தளவு கட்சியில உள்ள ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா அவரோட கொள்கை நீதியான கோட்பாடுகள்லாம் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு சில அரசியல்வாதிகளை வந்து டைரக்டா பேசக்கூடிய ஒரு நபராகவும் அவர் தென்படுறார். ஆனா சீமான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியும் கூட விஜய் வந்த முதல் தேர்தலையே, அதுவும் 2 வருஷத்துலயே இவ்வளவு சப்போர்ட் பண்றதுன்றது உழைக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும்? இல்லை, அது ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்கும். அதாவது சீமான் சைட்லேருந்து நம்ம பார்க்குறப்ப நம்ம இவ்வளோ தூரம் அரசியல் அடிப்படையிலேருந்து, அதாவது அதாவது கலைஞர், ஜெயலலிதா, அதுக்கு அடுத்த இதில் வந்து விஜயகாந்த், அடுத்த நேரத்தில் வர்ற நேரத்தில் புதுசாக ஒரு தலைவர் வர்றப்ப அதோட எதிர்பார்ப்புகளில் அவர் என்னது, நான் இவ்வளோ தூரம் உழைச்சதுக்கான இல்லாமல் டைரெக்டாக ஒரு ரசிகர்கள் மூலியமாக விழுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று எடுத்துட்டோன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய் இப்போ பார்த்தா இவங்கெல்லாம் எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இலவசம் 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 அப்படிங்கிறது, இது என்னமே இலவசம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறதுக்காக இது பண்ணுறதா நான் சீமான கருதுறேன். அவருக்கு ஏன் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க? அவர் பேசுறத ரசிக்கிறாங்க. அவரோட வீடியோ ஒவ்வொன்றுமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருக்கு. ஆனா ஓட்டுன்னு வரும்போது மட்டும் அவருக்கு விழுக மாட்டேங்குது. அதாவது ஓட்டுங்கிறது மக்கள் முடிவு பண்றது. அதான் சொல்றேன், இப்ப திடீர்னு இப்பதான் விஜய் வந்திருக்காரு. இப்ப 35 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 8% வாக்கு வாங்கியிருக்காரு. இருந்தாலும் அதை எப்படி ஓட்டு வாங்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அவரோட இது வந்து இன்னும் வந்து அவரோட ஸ்கோப் வந்து இறங்கலை, இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது வேணா நான் சொல்றேன், என்னோட கருத்தா இருக்கு. சரி, இந்த 2026 தேர்தலில் யாரு வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறது? அது மக்கள் முடிவு பண்ணணும். என்னால் தனிப்பட்டதில் சொல்ல முடியாது. அதிகபட்சம் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னோட கருத்துப்படி டிஎம்கே அதிக ரீடிங்கில் இருக்கதா என்னோட இதுவாக தோணும்.